My dear students, this is class 11 maths chapter 3 trigonometry exercise 3.8 ல question number 3 solve the following அதில் subdivision 4 பார்க்க போகிறோம். பாருங்க கொடுத்துருக்கிற question sin theta plus sin 3 theta plus sin 5 theta equal to 0 ஓகேவா. நம்ம இதை கொஞ்சம் சப்ள் பண்ணி எழுதிக்கலாம். பாருங்க sin theta இந்த 5 theta முன்னாடி எடுத்துக்கிறேன். sin 5 theta plus sin 3 theta ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை கொஞ்சம் நான் மாற்றி எழுதிக்கிறேன்பா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஃபார்ம் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். இவங்க ரெண்டு பேருக்கு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா sin c ப்ளஸ் sin d ஈக்குவல் டு 2 sin c ப்ளஸ் d by 2 cos c மைனஸ் d by 2. இதுதான் அந்த ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஐடென்டிட்டி இவங்க ரெண்டு பேருக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகுனா 2 sin 5 theta ப்ளஸ் theta, இதை நான் சின்னு எடுத்துக்கிறேன், இதை டின்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா, பை 2 cos 5 theta மைனஸ் theta பை 2 ப்ளஸ் sin 3 theta ஈக்குவல் டு 0, ஓகேவா. இப்போ 2 sin இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 theta பை 2 cos 5 theta ஒரு theta கழிச்சிட்டா 4 theta by 2 plus sin 3 theta equal to 0, ஓகேவா. இப்போ 2 டேபிளை கட் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்னா 2 sin 3 theta cos 2 theta plus sin 3 theta equal to 0. இப்போ பாருங்கள் ரெண்டுத்துக்குமே sin 3 theta காமனாக இருக்குது. ஸோ sin 3 theta நான் வெளியே எடுத்துடுறேன். sin 3 theta வெளியே எடுத்தது போக இங்கே என்ன மீந்திருக்கு 2 cos 2 theta. இங்கே என்ன மீந்திருக்கும் ஒரு 1 மட்டும்தான் வரும், ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டு ஃபேக்டர் எனக்கு வந்துடுது. அப்போ sin 3 theta ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0, 2 cos 2 theta ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, ஓகேவா. இப்போ 2 cos 2 theta இந்த ப்ளஸ் 1 அந்த பக்கம் போனதுன்னா மைனஸ் 1 ஆகிடும். அப்புறம் cos 2 theta இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 அந்த பக்கம் போனதுன்னா டிவிஷனுக்கு போயிடும், மைனஸ் 1/2, ஓகே. இப்போ மறுபடியும் இங்கே வாங்க, sin 3 theta ஈக்குவல் டு 0, sin theta ஈக்குவல் டு 0, இங்கே தீட்டாக்கு பதிலாக 3 theta வந்திருக்கு, ஓகேவா. அப்போ ஆன்சர் என்ன எழுதணும், theta ஈக்குவல் டு n பை n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஆனால் தீட்டாக்கு பதிலாக 3 theta வந்திருக்குனால 3 theta ஈக்குவல் டு n பை n belongs to integer. இப்போ 3 அந்த பக்கம் எடுத்துன்னு போயிட்டா theta equal to n pi by 3, n belongs to integer. அல்லது இந்த பக்கம் வாங்க, இப்போ cos 2 theta காஸோட எந்த வேல்யூக்கு எனக்கு மைனஸ் 1/2 ஆன்சர் வரும். பாருங்கள் மைனஸ் cos pi by 3, அதாவது cos 60க்கு தான் எனக்கு மைனஸ் 1/2 ஆன்சர் வரும். ஆனால் இந்த மைனஸை நான் ஆங்கிளுக்கு அப்ளை பண்ண முடியாது காசில். சைனில் டேனில் வேணால் அந்த மாதிரி பண்ணலாம். காசு மைனஸில் பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணோம், வழியாக இது செகண்ட் குவாட்ரண்ட்டு கொண்டு போயிடணும். அதாவது காஸ் பை மைனஸ் தீட்டா பை மைனஸ் 5/3 இப்படி செகண்ட் குவாட்ரண்ட்டு கொண்டு போயிடணும், புரியுதுங்களா. அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி cos theta equal to cos, பாருங்கள் இது கடையில் 1 போடுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3π மைனஸ் π, அப்போ cos 2π/3 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும், ஓகேவா. இப்போது cos theta equal to cos ஆல்பா டைப்க்கு வந்துச்சா இது பாருங்கள், இந்த டைப்பில் கொண்டு வந்துட்டுமா cos theta equal to cos ஆல்பா. ஸோ இப்படி வந்ததுன்னா cos theta equal to cos ஆல்பான்னு வந்ததுன்னா theta equal to 2n pi plus or minus alpha, n belongs to integer, ஓகேவா. ஸோ ஆன்சர் எழுதிடலாமாங்க. பட் தீட்டாவோட பிளேஸில் 2 theta, அப்போ 2 theta equal to 2n pi plus or minus ஆல்பாக்கு பதிலாக என்ன வந்திருக்கு 2π/3, ஓகே. இப்போ தீட்டா தானே நமக்கு வேணும். அப்போ இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போனால் இல்லை என்டையர் ஈக்குவேஷனை 2ஆல் டிவிஷன் பண்ணிட்டா என்ன ஆகும், இது 2 கேன்சல் ஆகிடும், தீட்டா மட்டும் வரும். இங்கேயும் 2 கேன்சல் ஆகிடும், 2n pi/2 ஓட்டே காட்டிடுறோம் நான் உங்களுக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2π/2 × 3. ஸோ என்டையர் ஈக்குவேஷனை 2ஆல் டிவிஷன் பண்ணும்போது இது போல் வந்துடும். இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஆகக்கூடி தீட்டா ஈக்குவல் டு n pi ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3, ஓகே.
அண்ட் என் பிலாங்ஸ் டு இன்டீஜர். மறக்காமல் இதை எழுதிடுங்க. ஸோ இது போல் 2 ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? தீட்டா ஈக்குவல் டு n பை பை 3ன்னு ஒரு ஆன்சரும், தீட்டா ஈக்குவல் டு n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை 3 அப்படின்னு இன்னொரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.